விட்கோஃப் அவர்கள் அமெரிக்காவினுடைய பிரதிநிதியாக வந்து ரஷ்யாட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறார். புட்டின் அவர்களும் விட்கோஃபை வரவழைத்து, வாப்பா நல்லா இருக்கியா, என்ன பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த ப்ரோக்ரஸ் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கிறத ட்ரம்ப் அவர்கள் அவருடைய ட்ரூத் ஒஃபிஷியல் மீடியாவில் சொல்கிறார். அப்போ அந்த ட்ரூத் அப்படிங்கிற அந்த சோஷியல் மீடியா வழியாக ட்ரம்ப் அவர்கள் சொன்னது காட்டுத்தீயாக பரவுது. ரொம்ப பாசிட்டிவான அப்ரோச் வந்திருக்காமே. ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் இதை பற்றி ஒரு டிஸ்கஷனில் ஈடுபடுறாங்க. அதில் அமெரிக்காவுக்கு கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். என்னையா இது, அமெரிக்காவும் ரஷ்யாவும் பேச்சுவார்த்தை நடத்தி சீஸ்ஃபயர் உருவாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் ஏன் அமெரிக்காவுக்கு எதிராக, குறிப்பாக டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக ஒரு கலகக்குரலை உயர்த்தியிருக்கிறார்கள்? ஜெர்மனி தலைவரை கூப்பிட்ட செலன்ஸ்கி அவர்கள் அவர் அப்படியே புலம்பி தள்ளிட்டாராமே. காரணம் என்ன? இந்த பேச்சுவார்த்தையை நடக்க விடாமல் செய்வதற்காக, சீஸ்ஃபயர் ஏற்படாமல் இருப்பதற்கு செலன்ஸ்கி அவர்கள் உள்ளடி வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்காராமே. அதனுடைய அப்டேட் என்ன? இப்படி பல கேள்விகளுடைய பதிலாகத்தான் இந்த ஒரு பதிவு இருக்க போகுது. இது எல்லாத்தையும் பார்த்துடலாமா? ப்ரெஷர். இந்த ப்ரெஷர் அப்படிங்கிற வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கோங்க. ட்ரம்ப் அவர்கள் நம்ம நாட்டுக்கு எதிராக டாரிஃபை உயர்த்துகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு பின்னாடி ஒரு ப்ரெஷர் தான் இருக்குது. ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைனுக்கு ஆதரவாக செயல்பட ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் கண்டிப்பாக அவங்களுடைய பணத்தை நீங்கள் செலவு பண்ணாதான் ஆகும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் சொன்னதுக்கு பின்னாடியும் ஒரு ப்ரெஷர் தான் இருக்குது. அப்படிப்பட்ட ப்ரெஷரை ரஷ்யாவிடம் எதுவுமே காண்பிக்கலை. ஒரு கொஞ்சோண்டு ப்ரெஷர் கூட ரஷ்யாவுக்கு கொடுக்கல ட்ரம்ப் அவர்கள். இதுதான் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய குற்றச்சாட்டு. ஐரோப்பிய ஒன்றியத்தில் பல தலைவர்கள் இப்போ என்ன சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, ட்ரம்ப் அவர்கள் ப்ரெஷரே கொடுக்காம ஈஸியாக ஒரு பேச்சுவார்த்தைக்கு புட்டின் அவர்களை அழைத்து விட்டார். எங்கே ஈஸியாக அங்கே பேச்சுவார்த்தைக்கு புட்டின் அவர்களை அழைப்பது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. நேற்று தான் அதுக்கான அப்டேட்டை நம்ம பார்த்தோம். ட்ரம்ப் அவர்களை ஒரு கீயாக பயன்படுத்தி வருகிறார் புட்டின் அவர்கள். ஸோ புட்டின் அவர்களை பொறுத்த வரைக்கும் இருக்கிற இடத்தெல்லாம் ஆட்டையை போட்டுட்டு ஒட்டுமொத்தமாக உக்ரைனுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நாம் சொல்கிறத விட உலகமே நம்பக்கூடிய நம்முடைய நண்பனான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொன்னால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பிளானை போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் எல்லாத்தையுமே எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கார். இதில் வாண்டடாக வந்து சிக்கினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் அவர்கள் நான் விட்கோஃப் அனுப்புகிறேன், பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறேன், உடனடியாக பீஸ் உருவாக போகுது அப்படின்னு சொல்லி அவர் என்ன செஞ்சிட்டாரு, அவருடைய சோஷியல் மீடியாவில் ஒரு செய்தியாகவே வெளியிட்டு விட்டார். அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஐரோப்பிய ஒன்றியம், நாங்கள் என்ன சொம்பைகளா, இவ்வளோ நாள் நீ சொன்னதெல்லாம் கேட்டுட்டு இருந்தோம், ஒரு ப்ரெஷரும் கொடுக்காம, இவ்வளோ நாள் அவங்க பிடிச்சு வச்சுருந்த இடத்த எதுவுமே நீங்கள் திரும்ப எடுக்காமல், இல்லை உக்ரைனுக்கு ரொம்ப பெரிய அளவில் செக்யூரிட்டி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற எதுவுமே சொல்லாமல் ஒரு பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருக்கிறீர்கள், இது சரியா அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காங்க. இந்த நேரம் தான் ஜெர்மனியுடைய தலைவர் மெர்ஸ் அவர்களை செலன்ஸ்கி அவர்கள் கூப்பிட்டு பேசியிருக்கார். அப்படி கூப்பிட்டு பேசும்போது ஐரோப்பிய ஒன்றியத்தை தனிமையாக மாற்றிவிட்டார் ட்ரம்ப் அவர்கள். ஐரோப்பிய ஒன்றியம் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு ட்ரம்ப் அவர்கள் சம்மதம் தெரிவிக்கிறதே கிடையாது. இப்படியே போச்சுன்னா நம்ம என்ன செய்கிறது, என்னை வந்து பேசக்கூட அனுமதிக்கலை, விட்கோஃபும் புட்டின் அவர்களும் பேசிக்கொள்கிறார்கள் அப்படின்னா எங்களுடைய ஒரு பிரதிநிதி அதில் இருந்திருக்கணும்ல, அப்படி ஒரு பிரதிநிதியே இல்லாமல் எங்கள் நாட்டு பிரச்சனை எப்படி அவங்க பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி புலம்பிட்டாராம். ஸோ இது ஜெர்மன் மீடியாக்கள் இன்றைக்கி டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. செலன்ஸ்கி அவர்களை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் அவர்களுடைய முயற்சி அது உக்ரைனுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி செலன்ஸ்கி அவர்கள் நினைப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த நேரம் தான் ரஷ்யாவும் அவங்களுடைய ஊடகத்தில் ஒரு செய்தியை வெளியிடுகிறார்கள். அது என்ன அப்படின்னு பார்த்தா, ரஷ்யாவினுடைய நேவி பேஸ் ஒன்று இருக்குது, அது நோவரோசோஸ்கி அப்படிங்கிற பகுதியில் தான் இருக்குது. ஸோ இந்த நோவரோரோஸ்கி அப்படிங்கிற இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கப்பற்படை தளத்துக்கு எதிராக உக்ரைன் ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க. அதுவும் அவங்களுடைய ஆளில்லா போட்டை வச்சு ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கக்கூடிய உக்ரைன் பீஸ் டாக் நடைபெறும் போது இந்த தாக்குதலை நடத்துவதற்கான தேவை என்ன? ஸோ இப்படி ஒரு நெகோசியேஷன் நடந்துடக்கூடாது, அமெரிக்காவும் ரஷ்யாவும் பேசுவதை தடுப்பதற்காகத்தான் உக்ரைன் இந்த மாதிரியான நிகழ்வுகளில் ஈடுபடுகிறது என்கிற தகவலை ரொம்ப தெளிவாக கொடுத்துட்டாங்க ரஷ்யாவினுடைய ஊடகங்கள். ஸோ இந்த நோவரோசோஸ்க் அப்படிங்கிற பகுதியில் நேவி பேஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அட்டாக் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற வீடியோ சகிதம் அவங்க இன்னைக்கு நியூஸாக வெளியில் விட்டுட்டாங்க. இது மட்டும் தானா, இன்னொரு செய்தியும் அவங்க வெளியில் விடுறாங்க. அது என்னன்னு பார்த்தா, அதனுடைய ஹெட்லைனே நம்ம வாசித்து பார்க்கும்போது ரஷ்யாவினுடைய கிரீமியா பகுதியில் தாக்குதலை நடத்தியது உக்ரைன் அப்படிங்கிறது தான்.
கிரீமியா ஒரு காலகட்டத்தில் உக்ரைனுக்கு இருந்துச்சு. அதை யார் ஆக்குப்பை பண்ணிட்டாங்க? ரஷ்யா ஆக்குப்பை பண்ணி அதை ரஷ்யாவினுடைய இடமாக மாற்றி விட்டார்கள். இப்போ என்டையராக கிரீமியா எல்லாமே ரஷ்யாவினுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. கிரீமியாவை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாத்தையுமே இப்போ ரஷ்யா அவங்களுடைய கையகப்படுத்தி அவங்களுடைய நாடு அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டில் சேர்த்துட்டாங்க. அங்கே இப்போ ரஷ்யன் மொழி தான் பேசப்படுகிறது. அங்கே ரஷ்யாவினுடைய சிலபஸ் தான் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. இது எல்லாமே இந்த 2.5-3 வருடங்களில் நடந்த விஷயங்கள் தான். அப்படிப்பட்ட கிரீமியாவுக்குள்ள நேற்று உக்ரைன் ட்ரோன் வழி அட்டாக் நடத்துறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்படி அட்டாக் ட்ரை பண்ணும்போது அங்கே புது ஸ்ட்ரக்சர்லாம் தெரிந்திருக்கிறது. எல்லாமே டோம் ஸ்ட்ரக்சர். டோம் ஸ்ட்ரக்சர்னால் ஒரு பொருளை காப்பாற்றுவதற்காக மேலே குமிழ் வடிவில் பலவிதமான ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிங்கிறது எழுப்பப்பட்டிருக்கிறது. உக்ரைனுக்கு கன்ஃபியூஷன், என்னையா இது, ஒரு டோம் ஸ்ட்ரக்சர் இருக்குது, இந்த டோம் ஸ்ட்ரக்சருக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியாமல் நாம் எப்படி அட்டாக் பண்ண முடியும்? அங்கே ரேடார் இருக்கா, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கா, மிசைல் இருக்கா, இல்லை சும்மா டீகோய் டோமா அப்படிங்கிறது தெரியாமல் உக்ரைன் கன்ஃபியூஸ் ஆகிறதா ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. ஸோ இந்த டோம் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறதுக்குள்ளே வரலாம். பொதுவாக ட்ரோன் அட்டாக் அப்படிங்கிறது என்ன? ஒரு ட்ரோன் அப்படியே கீழே விழும்போது, ஒரு டார்கெட்டை நோக்கி கீழே விழும்போது அது என்ன செய்யும்? வெடித்து சிதறும். அப்படி இல்லைனா அந்த ட்ரோன் அது கையில் வச்சுருக்கக்கூடிய வெடிப்பொருளை அப்படியே ரிலீஸ் பண்ணும். அந்த வெடிப்பொருள் குண்டு கீழே விழுந்து வெடிக்கும். இது இரண்டிலிருந்தும் தப்பிப்பதற்கு தான் டேங்குகளில், பீரங்கிகளில் ஒரு தகரத்தெல்லாம் வச்சு மூடி அதுக்கு ஒரு கேப் மாதிரி ஒரு செட்டப்பை செஞ்சுருந்தாங்க. ஸோ ஒரு ரூஃப் மாதிரி, டேங்குக்கு ஒரு ரூஃப் செஞ்சுருந்தாங்க. அந்த ரூஃபில் விழக்கூடிய குண்டு அந்த ரூஃபை மட்டும்தான் வெடிக்க வைக்கும். அந்த ரூஃபில் விழக்கூடிய ட்ரோன் அந்த ரூஃபை மட்டும்தான் வெடிக்க வைக்கும். அதனால் டேங்கு தப்பிக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த டேங்குகள், பீரங்கிகளுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஒரு லேயர் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறத ஆட் பண்ணாங்க. பல நாடுகள் இதை கேவலமாக சித்தரிச்சாங்க. என்னையா இது, டேங்குக்கு மேலே ஒரு வீடு கட்டி வச்சுருக்க, அந்த வீட்டில் வந்து ட்ரோன் வந்து விழுந்துருச்சுன்னா அந்த வீடு மட்டும்தான் போகும்னு சொல்கிற, இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு கேட்டாங்க. இன்றைக்கி பல நாடுகளும் ட்ரோன் அட்டாக்லேருந்து தப்பிப்பதற்கு ரஷ்யா பின்பற்றிய வழியை நாமும் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுடைய பீரங்கிகளுக்கு மேலே இதே மாதிரி ஒரு ரூஃப் கட்டி வைக்க போகிறாங்க. ஸோ இதே மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் அங்கே இருக்கக்கூடிய ரேடார் ஸ்டேஷனை காப்பாற்றுவதற்கு. பீரங்கிக்கு மேலே ரூஃபை வச்சுட்டாங்க. அப்போது இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கு மேலே ரூஃப் வைக்க முடியாதனால அது ஒரு டோம் ஸ்ட்ரக்சராக மாற்றிட்டாங்க. அந்த டோம் ஸ்ட்ரக்சர் என்ன செய்யுதுன்னா ஒரு குமிழ் மாதிரி இருக்குது. அதுக்கு மேலே தானே ட்ரோன் வந்து விழுந்தாகணும். அப்படி மேலே விழும்போது அந்த டோம் ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் அஃபெக்ட் ஆகுமே தவிர அதற்கு கீழே இருக்கக்கூடிய ரேடாரோ ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோ அஃபெக்ட் ஆகாது. எப்போ இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒர்க் ஆகணும், எப்போ இந்த மிசைல் ஓப்பன் ஆகணும் அப்படிங்கிற போது இந்த டோம் ஸ்ட்ரக்சர் அப்படியே மாற்றிட்டு அங்கேருந்து மிசைல் அப்படிங்கிறத ஃபயர் பண்ணுவாங்களாம். ஸோ ஒரு டோம் ஸ்ட்ரக்சரை வச்சு விலை உயர்ந்த அவங்களுடைய ஆயுதங்களை பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்லி ரஷ்யா நம்புகிறாங்க. அதே மாதிரி ஏகப்பட்ட டோம் ஸ்ட்ரக்சரை இப்போ உருவாக்கி வச்சுருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் டீகோயும் இருக்குது. அதாவது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மாதிரியே ஹீட் சிக்னேச்சரை உருவாக்கக்கூடிய ஒரு பொருளை உள்ளக்க வச்சுட்டு, ஐயா இதுக்குள்ளே ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது, உன்னுடைய மிசைலை தூக்கி இதில் விழ வச்சிரு அப்படின்னு சொல்லி உக்ரைனுக்கு தப்பான தகவல் கொடுப்பதற்கான போலியான டோம் ஸ்ட்ரக்சரையும் ரஷ்யா உருவாக்கி வச்சுருக்காங்க. ஸோ இதில் போலி எது, உண்மை எது, அதுக்குள்ளே ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கா, அதுக்குள்ளே ரேடார் ஸ்டேஷன் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கா, அதுக்குள்ளே மனிதர்கள் இருக்காங்களா, இந்த கன்ஃபியூஷன்லேயே இப்போ உக்ரைன் என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க? அவங்களுடைய தாக்குதல் எல்லாத்தையுமே செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த டோம் ஸ்ட்ரக்சர்லாம் நம்ம சொன்னோம்ல, இந்த டோம் ஸ்ட்ரக்சரை பாதுகாப்பதற்காக ஆன்டி ட்ரோன் மிசைல் சிஸ்டமும் வைக்கப்பட்டிருக்கிறதா. ஸோ ட்ரோனை அழிப்பதற்கும் ட்ரோன் கீழே விழுந்து அட்டாக் பண்ணுறதுலேருந்து தப்பிப்பதற்கும் டோம் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க ரஷ்யா. வார்ஃபேரில், நம்ம மாடர்ன் வார்ஃபேரில் இது ஒரு புதிய ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதே மாதிரியான டோம் ஸ்ட்ரக்சர்னால இனி ரேடார்னுடைய சிக்னல்ஸ்க்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமா, இல்லை ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சரியாக ஒர்க் இல்லாமல் போயிருமா, மிசைல்ஸ் சரியாக ஒர்க் இல்லாமல் போகுமா அப்படிங்கிறதெல்லாம் இவங்க இனிமேல் கேஸ் ஸ்டடியாக நடத்துவாங்க. கண்டிப்பாக ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் இந்த டோம் ஸ்ட்ரக்சரை வைக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது இனிமேல் ரஷ்யா உறுதி செய்வாங்க. எது எப்படி இருந்தாலும் இப்போதைக்கு உக்ரைனுடைய தாக்குதல் கொஞ்சம் செயலிழந்து நிற்கிறது இந்த டோம் ஸ்ட்ரக்சர் காரணமாக. ஜெலன்ஸ்கி அவர்களுடைய செக்யூரிட்டி அட்வைசர்ஸ் இருப்பாங்கள்ல, இந்த செக்யூரிட்டி அட்வைசர்ஸ் கூட விட்காஃப் அவர்கள் வீடியோ கான்ஃபரன்ஸ் வழியாக பேசினார் அப்படிங்கிற தகவல் இப்போது வெளியாகி இருக்கிறது. ஸோ நேரடியாக ஜெலன்ஸ்கி அவர்களிடம் பேசாமல் ஜெலன்ஸ்கி அவர்களுடைய செக்யூரிட்டி அட்வைசர்ஸ் கூட விட்காஃப் அவர்கள் பேசியிருப்பது ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு கொடுக்கப்படாத ஒரு முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. விட்காஃப் அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ஜெலன்ஸ்கி அவர்கள் வெளியுலகத்தில் இதை பற்றி ஏதாவது பேசினார்னா ரஷ்யா மற்றும்
மற்றும் அமெரிக்காவினுடைய பேச்சுவார்த்தை, அதனால் ஏற்படக்கூடிய உடன்படிக்கை, இதை பற்றி பேசினாங்கன்னா அது சிக்கலை ஏற்படுத்தும். அந்த சிக்கல் வராமல் இருக்கிறதுக்காகத்தான் மல்டி லேயர் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறத விட்காஃப் அவர்கள் ஃபார்ம் பண்ணியிருக்கார். இந்த மல்டி லேயர் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற போது ஜெலன்ஸ்கி இல்லாமல் அடுத்தடுத்த லெவலில் யார் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசி உக்ரைனுக்கு என்ன வேணும், உக்ரைனுடைய பாதிப்புகள் என்ன அப்படிங்கிறதை தெரிந்து கொண்டு புட்டின் அவர்களிடம் நெகோஷியேட் பண்ணுறது தான் விட்காஃப் அவர்களுடைய வேலை. பட் இதில் ஜெலன்ஸ்கி அவர்கள் அவருடைய மன வருத்தத்தை பல நாடுகளிலும் பதிவு செய்து வருவதால் அமெரிக்கா மற்றும் உக்ரைன் உறவில் இது ஒரு சின்ன விரிசலை ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்குது. இந்த நேரம் அடுத்ததான் நாம் ஒரு விஷயத்தை கவனித்தோம். அது ஹங்கேரியினுடைய ஃபாரின் மினிஸ்டர் சொன்னது தான். ஹங்கேரியினுடைய ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, உக்ரைன் நம்மளை நம்ப வச்சு ஏமாற்றிட்டு இருக்காங்க. உக்ரைன் என்ன சொல்கிறாங்க, நான் யூரோப்பை டிஃபெண்ட் பண்ணிகிட்ருக்கேன், யூரோப்புக்கு வர வேண்டிய பிரச்சனையை நான் தாங்கி நின்றுட்டுருக்கேன், என்னைக்கு என்ன அழித்து அவங்க ஒட்டுமொத்தமாக ரஷ்யா வின் பண்ணுறாங்களோ அன்னையிலிருந்து யூரோப்புக்கு சிக்கல் வந்துடும். ஸோ யூரோப்பை காப்பாற்றுவதற்காக என்னை யூரோப் காப்பாற்றி தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி உக்ரைன் யார்கிட்ட சொல்லியிருக்காங்க, யூரோப் நாடுகளிடம் சொல்லியிருக்காங்க. ஸோ யூரோப் நாடுகள் இப்போ என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, எதற்காக நம்ம உக்ரைனை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற கேள்வியிலிருந்து உக்ரைனை காப்பாற்றினால்தான் யூரோப்பை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு பதிலுக்கு வந்திருக்கிறார்கள். அப்போ ஹங்கேரியினுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி கேட்டிருக்காங்க, இப்படி நம்ப வச்சு தான் ஏமாத்திட்டு இருக்காங்க உக்ரைன் இவ்வளோ நாள், உண்மையிலேயே எந்த நாட்டை அவங்க பாதுகாத்துட்டு இருக்காங்க? ஜெலன்ஸ்கி அவர்களுடைய அரசியல் லாபத்துக்காகவும் அங்கே இருக்கக்கூடிய வளங்களை திருடுவதற்காகவும் ஜெலன்ஸ்கி அவர்கள் மிகப்பெரிய திட்டம் போட்டு இந்த யுத்தத்தை முடிக்க விடாமல் செஞ்சிட்டு இருக்காரு. எந்த யூரோப் நாடுகளையும் அவர் டிஃபெண்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லி இப்போ யூரோப்பிலிருந்தே உக்ரைனுக்கு எதிரான ஒரு குரல் ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸோ யூரோப்பில் உக்ரைனுக்கு ஒரு பின்னடைவு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மோல்டோவாவில் ரஷ்யாவுக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. மோல்டோவாவில் காஸ்ப்ரோம் அப்படிங்கிற ரஷ்யாவினுடைய நிறுவனம் இருக்குல்ல, அவங்களுக்கு கொடுத்திருந்த லைசன்ஸ் அப்படிங்கிறத ரத்து பண்ணிட்டாங்க மோல்டோவானுடைய அரசாங்கம். ஸோ ரத்து பண்ணனால கிட்டத்தட்ட $1 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான வர்த்தகம் அப்படிங்கிறத காஸ்ப்ரோம் நிறுவனம் இழந்து விடுகிறது. ஸோ மோல்டோவா ஆல்ரெடி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அமெரிக்கா பக்கம் போயிட்டுருக்காங்க. மோல்டோவாவினுடைய அரசாங்கம் ரஷ்யாவுக்கு எதிரான பல முடிவுகளை எடுத்திருக்காங்க. அதில் முக்கியமான முடிவு தான் ரஷ்யாவினுடைய கேஸ் நிறுவனத்துக்கான லைசன்ஸை ரத்து பண்ணுறது அப்படிங்கிறது. இதெல்லாம் இப்போதைக்கு நடந்திருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ். இன்னும் பல அப்டேட்ஸ் வரப்போகுது. அதுக்கெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டியது வியூகம், தமிழ் வியூகம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.